இயற்பகை நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவர். அவரை பற்றின வரலாறை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அவர் எங்கே பிறந்தார், எங்கே முக்தி அடைந்தார், அவர் செய்த தொண்டுகள் என்ன, இவற்றையெல்லாம் பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பூம்புகார் அருகிலுள்ள சாயாவனம் என்ற இடத்தில் பிறந்தவர் இயற்பகையார். உலக இயற்கைக்கு பகையானவர். நமக்கு உரிமை இல்லாதவற்றையெல்லாம் என்னுடையதை என நினைப்பது உலக இயல்பு. ஆனால் இவர் தன்னுடையதை என்னுடையது என எண்ணாதவராம். அடியார்பால் அன்பும் நேசமும் கொண்டவராம். அடியார் எது கேட்டாலும் வேண்டுவனவற்றை இல்லை என்று சொல்லாமல் வழங்குபவர். உலக இயலுக்கு பகையானவர். இவ்வடியவரின் திறத்தை உலகுக்கு அறிய செய்ய நினைத்து காமுகன் வேடன் போட்டு புறப்பட்டார் சிவபெருமான். இயற்பகை இல்லம் வந்தார். இயற்பகையாரே, நீர் அம்பலவர் அடியார் யாது கேட்கினும் இல்லை எனக் கூறாது வழங்கும் உம் வள்ளல் தன்மையை பற்றி தெரிந்த பின் உன்னிடம் ஒன்று வேண்டி வந்துள்ளேன் என்றாராம். அடியவரே, என்ன தயக்கம்? யாதாக இருந்தாலும் என் பக்கம் இருந்தால் அது எம்பிரான் அடியவர் உடைமை. வேண்டியது கேளுங்கள் என்றாராம். அடியவர், நீங்கள் தரலாம் என்றால் நான் கேட்கலாம் என்றவரிடம் கேளுங்கள் என்றார். உன் காதல் மனைவியை தா என்றார் அடியவர். தன்னிடம் இருப்பதை கேட்டார் என மகிழ்வுற்று நான் தந்தேன் என்றார் இயற்பகையார். மனைவியிடம் சென்று இன்று உன்னை இம்மெய்த்தவருக்கு கொடுத்தனம் என்றார். செய்தி கேட்ட மங்கை கலங்கினாள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவளுக்கு. கணவரின் மனநிலை அறிந்து தெளிந்தாள். அம்மையார் கணவன் சொல்லை காக்க முனைந்து தன் கணவரை வணங்கினார். அடியவர் இவளை அழைத்து போக பயமாக இருக்கின்றது. ஊர் எல்லை வரை வழித்துணையாக வாருங்கள் என்றார் இயற்பகையாரிடம். ஒரு வேண்டுகோள் வைத்தார். அவ்வாறே வருகிறேன் என உடைவாளை எடுத்துக்கொண்டு துணைக்கு சென்றார். இச்செயலை அறிந்த சுற்றத்தாரும் ஊர் மக்களும் அதை தடுக்க முடிவு செய்தனர்கள். எவ்வளவு சொன்னாலும் இயற்பகையார் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னர் இயற்பகையார் தடுத்த அனைவரையும் வெட்டி வீழ்த்தினாராம். பின்னர் அடியவரிடம் நீங்கள் புறப்படுங்கள் என்றார். அடியவரும் அம்மையாரும் ஒரு திசையிலும் இயற்பகையார் ஒரு திசையிலும் சென்றனர். எவ்வித கவலையோ துன்பமோ இன்றி போகின்ற இயற்பகையாரை கண்ட அடியவர் வியந்து சொன்னார். பொய்த்தரும் உள்ளம் இல்லான், பார்க்கிலன் போனான். அவரின் பற்றற்ற உள்ளத்தை பாராட்டுகிறார். இயற்பகை முனிவா, நீ வா என குரல் கேட்டு திரும்பினார் இயற்பகையார். பெருமான் வானில் வெள்ளி விடை மீதே தோன்றி உம் துணைவியோடு நம்முடன் வா என அருள் புரிந்தார். இங்கே இருக்கும் இறைவனோட பெயர் பல்லவனேஸ்வரர், சுயம்புலிங்கம். இறைவி சௌந்தரநாயகி. குலம் வணிகர். தலமரம் மல்லிகை. தீர்த்தம் ஜானவி சங்கம தீர்த்தம். சிறப்பு என்னன்னா, பட்டினத்தார் அவதரித்த இடம் மற்றும் இயற்பகை நாயனார் பிறந்த இடம். இங்கே சிறப்பு வழிபாடு என்னன்னா, ஆடி மாதத்தில் பல்லவனேஸ்வரருக்கு 12 நாள் திருவிழா. குறிப்பாக 10ஆம் நாள் பட்டினத்தாருக்கு இறைவன் முக்தி அளிக்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெறும். அவதரித்த தலம் பூம்புகார். முக்தி தலம் திருச்சாய்க்காடு. செய்த தொண்டு அடியார் தொண்டு. குருபூசை நாள். முக்தி பெற்ற மாதம் மார்கழி மாதம். நட்சத்திரம் உத்திரம். அமைவிடம் சீர்காழியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் பூம்புகார் கடற்கரைக்கு அருகில் இக்கோவில் அமைந்துள்ளது. முகவரி: அருள்மிகு பல்லவனேஸ்வரர் திருக்கோவில், காவேரி பூம்பட்டினம், சீர்காழி வட்டம், நாகை மாவட்டம்.